அம்மா எங்க? போதும் போதும். ராஜா, உடம்பெல்லாம் சௌக்கியம் தானே? உடம்பு தானே? கொண்டுகிட்டு போனதை அப்படியே திருப்பி கொண்டாந்துருக்கேன். அதுக்கு நான் தங்கம். கண்ணு, அங்க சாப்பாடெல்லாம் எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு. அந்த மாதிரி சாப்பாடு எங்கேயுமே கிடைக்காது. மாடு, கோழி, பன்னி, ஆடு. சீக்கிரம் போய் கங்கா ஸ்நானம் பண்ணிக்க. ஏமா? தீட்டு கழியுண்டா. என்ன தீட்டு? கடல் தாண்டி போயிட்டு வந்தாலே தீட்டு தாண்டா. ஆமாட்டியா, கடல் தாண்டி போயிட்டு ராமாயணத்துல அனுமார் கடலை தாண்டினார். அவர் எந்த கங்கையில குளிச்சார்? ராமா ராமா, ஹனுமார் எல்லாம் தேவாண்டா, நாம எல்லாம் மனுஷா. சீக்கிரம் போய் குளிச்சுக்கோ. குளிக்க, திருஷ்டி கழிக்க எல்லாத்துக்கும் நேரம் பார்த்து வச்சிருக்கேன். தவறிட போகுது, சீக்கிரம் போ. இதுக்கெல்லாம் கூட நேரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? 2 வருஷத்துல ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அம்மா உலகம் ரெடியா? தேங்காய் பூசணிக்காய் ரெடியா? ஐயா குடுக்கல, நாங்க ரெடி. ஐயோ, நான் என்னத்தான் பண்ணுவேன்? இவனை காணுமே, நேரம் ஓடிட்டு இருக்கு. தம்பி, நீ என்னக்கா நிக்கிற? என்ன பண்ண சொல்ற? பார்த்து உட்காருடா. ஐயா குடுக்கல, போடுங்க. சர்வ மங்களம் பாத்திரம் கொடுங்க. நீ ஏன் நிக்கிற? என்ன மழை? ஐயோ, என்ன கொடுமை பண்ற? துப்புரா வாமா, சீக்கிரம். தேங்காய் ஓட என் தலை. ஐயோ, சும்மாதிங்க சும்மாதிங்க, கையெடுத்து கும்பிடுற, கும்பிடாதுங்க. அக்கா தனியா உட்காந்துட்டீங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா? வந்திருக்கிற விருந்தாளுங்க சாப்பிட்டு போகட்டுமே, எனக்கு என்ன மெதுவா சாப்பிட்டா போச்சு. ஆமா, நீ சாப்பிட்டியா? நானும் சாப்பிடல, 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடுவோமே. சரியா சொன்ன. உட்கார். என்ன எப்படி மேல்நாட்டு போய் என்ன படிச்ச? எதை கத்துக்கிட்ட? விவரம் எப்படி? வெறும் புஸ்தக படிப்போட நிறுத்தலாமாமா, அனுபவ படிப்பையும் சேர்த்து படிச்சுட்டு வந்திருக்கேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம், அனுபவ அறிவு, கடுமையான உழைப்பு, இது 3 சேர்ந்தால்தான் எந்த தொழிலும் வெற்றி அடைய முடியும். அதை அனுசரிச்சுதான் வெறும் விவசாய படிப்போட நிறுத்திக்காம அங்க உள்ள பல விவசாய பண்ணைகளுக்கும் உர உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கும் நேர்ல போய் உர உற்பத்தியில அவங்க புதிய முறைகளை எப்படி இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க, விவசாயத்தை பிறக்க என்னென்ன வழிகளை கையாடுறாங்கிறதெல்லாம் நேர்லயே தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சரி. அப்போ தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு என்ன செய்யறதா உத்தேசம்? நம்ம நாடு விவசாய நாடு இல்லையா, 80%. அதனால நம்ம ஊர்லயே ஒரு பெரிய உர உற்பத்தி தொழிற்சாலை கட்டுறதா முடிவு பண்ணிட்டேன். அவசியமான முடிவு, நாட்டுக்கு ரொம்ப தேவையான காரியம். தொழிற்சாலை கட்டி முடிச்சு உற்பத்தி தொடங்குற வரைக்கும் நம்ம ஆளுகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு வெள்ளக்கார நிபுணரையும் வர சொல்லியிருக்கேன். அவர் இந்த வாரம் இந்தியா வந்துருவார். பலே பலே பலே, காரியங்கள் எல்லாம் ரொம்ப வேகமா தான் முடிச்சுக்கிட்டு வந்திருக்க. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. செல்வா, செல்வா, போமா, ஏதாவது இன்னும் திருஷ்டி பாக்கி வச்சிருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, முடிஞ்சு போச்சு. வரவேற்பு இல்ல எப்படி? ஆஹா, எல்லாம் உன் மாமா செய்த ஏற்பாடுறா. என்ன செல்வம், வரவேற்பு எல்லாம் திருப்தியா இருந்ததா? ஆஹா மாமா, 1000 பேரையும் சேர்ந்தாப்புல தும்ம வச்சுங்களேன். இந்த காரியத்தை உங்களை தவிர வேற யாரும் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கவே முடியாது. செல்வம், இந்த ஒரு காரியம் மாத்திரம் உங்க அம்மா பண்ண ஏற்பாடு, எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. வாங்கி என்னப்பா? இப்போ ஒரு சமாச்சாரம் சொல்லிடுறேன். நான் ஃபேக்டரி கட்ட ஆரம்பிச்சேன்னா அப்புறம் எனக்கு டைமே இருக்காது. நான் இங்க இருந்து செய்ய வேண்டிய காரியங்கள் ஏதாவது இருந்தா செஞ்சு வச்சிரு, அப்புறம் எனக்கு டைம் இருக்காது. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். திருட்டு பயல, கல்யாணம் செய்தவீன்னு நேரடியா கேளேண்டா. நான் சின்ன பையன், நான் எப்படி கேட்கறது? பெரியவங்களா பார்த்து செஞ்சு வச்சுக்கினா நான் சரின்னு சொல்லிட்டு போறேன். இல்ல மாமா, கேட்டீங்களா என்ன அவன் சொல்றத? நல்லா கேட்ட, எனக்கு நல்லா புரியுறது. நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு என்னம்மா இருக்கு? இன்னைக்கு வள்ளியை கொண்டு வந்து உங்க வீட்டுல விட்டுட்டு போறேன். என்னடா தேங்க்ஸ் அண்ணா, அப்படியெல்லாம் அவசரப்பட்டு ஒண்ணும் செய்தாதீங்க. பேரு, ராசி, ஜாதகம், பொருத்தம் எல்லாத்தையும் பார்த்து செய்வோம். அம்மா, நீங்க எது வேணும்னாலும் பாருங்க. எப்போ தம்பியே வாய் திறந்து கேட்டாச்சோ, இனிமே நாம் லேட் பண்றது அவ்வளவு நல்லா இருக்காது. இனி நாம லேட் பண்ணாலும் அது நிக்காதுன்னா, அவனுக்கு நேரம் வந்தாச்சு.
அவனுடைய ஜாதகத்துல சந்திரன்ல குரு வந்து இறங்கிட்டான். அம்மா, சந்திரன்ல இறங்குனது குரு இல்ல, ரஷ்யாக்கார விட்ட ராக்கெட். பேசாம எதுக்கு எடுத்தாலும் அகர விடம் பேசிக்கிட்டு கன்சாம் என்ன? இன்னும் 2 நாளுக்குள்ள ஜோசியர்களை வர சொல்லி பொருத்தம் பார்த்து கல்யாணத்தை முடிவு செய்திடுறேன். உங்க பிரியம். தம்பி எங்க காணோம்? இங்க நின்னானே மங்களம். தம்பியை கூட்டிட்டு வா. ஆஹா, ஓஹோ, வேற வழி என்னங்க நீங்க எந்த காரியத்துக்காக இந்த வீட்டு விவகாரத்தை எல்லாம் எடுத்து தலைமையில போட்டுக்கிட்டு அவதிப்படுறீங்களோ அந்த விஷயத்தை பத்தி அவங்க பேச ஆரம்பிக்கிறப்ப பொசுக்குன்னு எழுந்திருச்சு வந்துட்டா நம்ம காரியம் எப்படி முடியும் சொல்லலாம். அவங்க ஒரு முடிவுக்கே வந்து பேசுறாங்க. இதுல நாம என்ன சொல்லி என்ன ஆக போகுது? நல்லா இருக்கு போங்க. நீங்க என்ன உலகம் தெரியாம இருக்கிறீங்க? குவா குவான்னு அழுகுற பிள்ளைதான் பாலை குடிக்கும். இந்த மாதிரி பெரிய இடத்துல நம்ம பொண்ணு வாழ்க்கப்படணும்னா கேவலமா கௌரவமா குறுக்க நடுக்க சந்திர பொந்துல இந்த எடுக்கலாம் பூந்து நாம தான் காரியத்தை. ஆமா, இப்ப எனக்கு ஒரு பெண் இருக்குங்கிறதும் அதுக்கு கல்யாண வயசு வந்துட்டுங்கிறதும் செல்வம் கட்டிக்க வேண்டிய முறை பொண்ணு என் பொண்ணுதாங்கிறதும் எங்க அக்காவுக்கு நான் சொல்லித்தான் தெரியணுமா? அவசியம் இல்ல. இல்ல இல்ல இல்ல, இவ்வளவும் தெரிஞ்சும் அதை பத்தி நினைச்சே பார்க்காதவங்க கிட்ட என்னத்த பேச? நானே வலுவுல போய் பொண்ணை கேட்பானே, ஆசையும் அக்கறையும் இருந்தா அவனே வந்து நேர கேட்டுக்கிட்டுமே இருக்கலாம்ல. இந்த பாருங்கம்மா, நான் சொல்றத கேளுங்க. நாம கேட்டு அவங்க மறுத்துட்டாங்கிற குறை அவங்க பேர்ல இருக்கணுமே தவிர நாம கேட்காமலே விட்டுட்டோங்கிற பழிய நாம சுமந்துக்க கூடாது. நான் ஏன் இப்படி துடிக்கிறேன்னா, கோடிக்கணக்கான சொத்துள்ள இந்த குடும்பத்துல சம்பந்தம் இல்லாத எவ்வளோ ஒருத்தி வந்து புகுந்தானா நாம எல்லாருக்குமே அது இடைஞ்சல். இப்ப உங்க பொண்ணு வந்தான்னு வச்சுக்கோங்க, ஐயோ ஐயோ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இப்ப நானே இருக்கேன், கை கூசாம நடுங்காம எடுக்கலாம் திங்கலாம் உங்களாம் வைக்க நான் விரும்பல. அப்ப நான் கேட்கட்டுமா? கேளுங்க. உண்டு இல்லைங்கிறத படிச்சுன்னு உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. ஆனா இந்த அபிப்பிராயம் என்கிட்ட இருந்து வந்தா நீங்க காட்டி இத நீங்க எனக்கு சொல்லணுமா? வள்ளி, 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 வள்ளி. இப்படிதான் என் கையை வலிச்சிருக்கோம். எப்படி ஆரஞ்சு போடுவேன். எவ்வளவு நாள் கதவை தட்டுறது? இன்னைக்கு உன்னை பார்க்க முடியாம போயிடுமோ அப்படியே நான் இதா இருப்பேன். நான் அப்படித்தானே இதா இருப்பேன். எதா இருப்பேன்? ஊர்ல இருந்து வரும்போது காரை நிக்காம போசுனீங்களே, அப்ப நான் ஏதா இருப்பேன். அதுக்காக கதவை சாப்பிட்டியா? வலிக்கு பிடியா? சரி, பதிலுக்கு பதில் சரியா போச்சு. வாய் குண்டு. நம்ம 2 பேர் விவகாரத்தை பத்தி கொஞ்சம் விளாவரியா பேசுவோம். யாருது விளாவரியா? லண்டன்ல போய் படிச்சு இன்னும் இந்த பட்டிக்காட்டு பாஷையை விடலைங்க. கழுதை, லண்டன்ல படிக்கிறதுக்காக தான் போறது, பாஷை விடுறதுக்காக போறேன். சமாச்சாரம் தெரியுமா? உனக்கு நமக்கு இது ஊர்ல உள்ள ஜோசிக்காரனை பூரா எடுத்துட்டு வந்து அம்மா ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜோசிக்காரன் உனக்கு எனக்கு பொருத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லுவா, நீ சொல்லு பாக்க. உங்களுக்கு எனக்கு பொருத்தம் மொள்ள என்னையும் உள்ள அழிச்சுக்காத. பர்டிகுலர் நம்பர் சொல்லுங்க. நாசமா போச்சு. ஜோசியத்துக்கு ஜோசியமா? அடியாயா, உனக்கு எனக்கும் பொருத்தம் எப்படியோ எங்க அம்மாவுக்கு உனக்கும் பொருத்தம் கணக்கச்சிதமா இருக்கு. மாமியாடு மருமகளும் சேர்ந்து 9 கிரகத்தோட எண்ணெய் 10வது கிரகமாக்கி சுத்தி விட்டுருவீங்க போல இருக்க. நீ போய் சமையக்கட்டுக்குள்ள பூந்துக்க, நான் போயிட்டு வர்றேன். ஏய், மறுபடியும் நான் வரும்போது கதவை மூடி வச்சிருந்த தட்டி தட்டி என் கையை ஒடிஞ்சு போயிடும். ஆமா, நீங்க இந்த கதவு சாத்திருக்கிறத பத்தி கவலை. வள்ளி, நீ என்னம்மா சொல்ற? என்ன ஏன் கேக்குறீங்க? நீங்க சம்மதிச்சாலும் நான் சம்மதிக்க மாட்டேன்னு அப்பா சொன்னாங்க. நான் சொல்றேன், அப்பாவும் சேர்ந்து சம்மதிச்சாலும் இனி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க நான் தயாரா இல்லை. தங்கமே, நீ இந்த பதிலத்தான் சொல்வேன்னு நான் எதிர்பார்த்துதான் வந்தேன். ஆனா நீ கனவுலையும் எதிர்பார்க்க முடியாத ஒன்ன உன்கிட்ட கேட்க போறேன். செய்வியா? சொல்லுங்க. முதல்ல செய்வேன்னு சொல்லம்மா. என்னன்னு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லம்மா. என்னத்த நீங்க என் உயிரோட உயிரா கலந்து போன உங்க மகனையே கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு சொன்ன இந்த வாயின் எதை சொல்லாது? செல்வத்தின் குணம் உனக்கு நல்லா தெரியும். ஜோசியத்தினாலதான் இந்த கல்யாணம் நின்னு போச்சுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சா அவன் நம்ப மாட்டான், நம்ம முடிவுக்கு கட்டுப்படவும் மாட்டான். யார் மூலமாகும் எந்த காரணத்தை முன்னிட்டும் அவனுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாதம்மா. என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், இந்த விஷயம் எங்கிட்ட இருந்து அவருக்கு போகாது.
அது மட்டும் போராதம்மா. என்ன செய்யணும்? அவன் உனக்கு பிடிக்கலன்னு நீயே அவன்கிட்ட சொல்லிடணும். அம்மா, இந்த விஷயத்துலதான் அவனுடைய உயிரே அடங்கியிருக்கு. நீங்க சொன்னபடியே சொல்றேன். என்னப்பா? நான் சரி, ரொம்ப சரி. ஏவள்ளி, இன்னும் அவனுக்கு கோபம் இல்ல. நான் ஊர்ல இருந்து வந்த அன்னைக்கு உன்னை ஏமாத்தினேன். அதுக்கு பதிலா தான் நீ என்ன மறுபடியும் ஏமாத்திட்டிய. அப்புறம் என்ன கதவு? வள்ளி, 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 உன் விளையாட்டுக்கு ஒரு எல்லையே கிடையாதா என்ன? அது சரி, கல்யாணத்துக்கு முன்னாலேயே என்ன வெளியே நிறுத்தி வேடிக்கை பாக்குறிய, கல்யாணத்துக்கு அப்புறம் என் கதி என்ன ஆகுறது? வள்ளி, ஆமா, ஏன் என்ன கண்டோட கதவை சாத்திட்ட? இந்த கதவை மட்டுமல்ல, இதய கதவையும் சேர்த்து சாத்தி. வள்ளி, இந்த வார்த்தையை நீயா சொல்ற? மனதார சொல்றேன், சத்தியமா சொல்றேன். உங்களை எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? என்ன பிடிக்கலன்னு சொல்றதுக்கு நான் செய்த குற்றம் என்ன? உன்னை என் உயிருக்கு நான் நேசிச்சதை தவிர நான் செய்த குற்றம் என்ன? நீ இல்லைன்னா நான் இல்லைங்கிற முடிவுக்கு வந்ததை தவிர நான் செய்த தவறு என்ன? 6000 மைலுக்கு அப்பால இருந்த போது கூட என் ஜீவன் சிந்தனைக்கு ஒன்னையே சுத்தி சுத்தி வட்டம் செய்தை தவிர நான் செய்த வஞ்சகம் என்ன? சொல்லு, சொல்லு, நான் போயிடுறேன். சொல்ல மாட்டியா? வள்ளி, சொல்ல மாட்டியா? வள்ளி, வள்ளி, சரி, உன்னை கேட்க வேண்டிய இடத்தை கேட்கிறேன். நான் வரேன். திடீர்னு என்ன பிடிக்காம போறது காரணம் என்ன? சொல்லு. சொல்லு. தம்பி, வள்ளி இன்னொருத்தனுக்கு விளையாக வேண்டிய பெண். இனி நீ அவளை தொட்டு பேசுறது முறையில்லை. ஓஹோ, இன்னொருத்த. ஓஹோ, யாரு? என்ன தவறு? வள்ளி, வள்ளி, எங்க? நம்ம வள்ளி வீட்டுக்கு தான் புறப்படு. இப்ப வள்ளி வீட்டுக்கு எதுக்கு? நான் அங்க போயிருந்தம்மா, வள்ளி என்ன பார்த்தோன்னு ஓடி வந்து கனவை சாத்திட்டாமா. அப்படியா? ஆமா. அவ ஏன் இப்படி செஞ்சா? அதை கேட்கறதுக்காக கூப்பிட புறப்படு. நில்லு செல்வம், நீ அவகிட்ட ஏதாவது கேட்டியா? ஆமா, கேட்டேன். அவ எதையாவது சொன்னாளா? ஆமாமா, அவ சொல்றா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல, உங்களை கண்டாலும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாமா. அப்படியே சொல்லிட்டாளா? சொல்லிட்டாமாங்க. அது மட்டுமா, வண்டியை கூப்பிட்டு ஏன் இப்படி சொன்னேன் நான் கேட்கிறேன். நான் வந்து யாரு யாகி இருக்கானே அவங்க அப்ப, அவன் வந்து சொல்றான், இந்த அப்பா வள்ளி இன்னொருத்தனுக்கு விளையாடுற பொண்ணு, இனிமே தொட்டு பேசாத, கையை பிடிச்சு பிடிங்கி விடலாமா? எப்படி இருக்கு நியாயம்? ஏன் வள்ளியை நான் தொட்டு பேசும்போது தொடாதேன்னு சொல்றதுக்கு இந்த யாரு? என்னடா வளர்ற? வள்ளிய பெத்தவர்றா? வள்ளிய பெத்தது அந்த ஆள், வள்ளி பிறந்தது எனக்காக. இது அந்த ஆள் ஒப்புக்கொள்றானா இல்லையான்னு கேள்வா. அந்த ஆள் என்ன ஒப்புக்கொள்றது? முதல்ல அவன் ஒப்புக்கொள்றானா இல்லையான்னு கேள்வா. இல்ல ராஜா, அவளே உன்னை பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் இனி நாம் அவகிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அம்மா, இந்த வார்த்தை அவளா சொல்லிருப்பான், நீ நம்புறியா? வேற எப்படி? நிச்சயமா கிடையாது, கொப்பரா கிடையாது. அணுவழுவா அவளை எனக்கு தெரியும். இந்த வார்த்தையெல்லாம் சேர்த்து பேசுறதுக்கு அவளுக்கு தெரியாது. யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, அதைத்தான் அவ அப்படியே என்கிட்ட ஒப்பிக்கா. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனை நான் கூப்பிடுறேன். யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நான் முடிய நடக்குதுன்னா நாம 2 பேருமே வழிகிட்ட மன்னிப்பு கேட்கலாம். நம்ம வழிகிட்ட நாம மன்னிப்பு கேட்கறதுல என்னமா தப்பு இல்லம்மா? அம்மா, இப்படி நினைச்சு ஒரு வேலை சொல்லியிருந்தா எப்படி? நானே சொல்றேன், இவங்க பெரிய பணக்காரங்களாச்சு, நாம ஏழைகளாச்சு, திடீர்னு நம்மளை கைவிட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சிருந்தா, அம்மா உண்மை நானே சொல்றேன், அப்படி ஏதாவது நினைச்சு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த சொத்து சுகமே எனக்கு தேவையில்லை, அத்தனை கைவிட்டுட்டு அவளை கைப்பிடிக்க
இத நான் சொன்னேன்னு வச்சுக்க பத்தியார பையன் அடிக்கிறாங்க இத நீ சொன்னாதான் பாப்பா. செல்வம் கொஞ்சம் பொறு. நீ கேட்க சொன்னதையெல்லாம் அவகிட்ட கேக்குற, நீ சொன்னதையெல்லாம் அவகிட்ட சொல்ற. ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் கேட்கக்கூடாது. என்ன இப்பதானே நீ அவகிட்ட போய் பேசிட்டு வந்திருக்க. புராண அவ என்கிட்ட பேசிருக்கான்னு சொல்ல, நான் சொன்னதையெல்லாம் நீ ஒன்னும் கவனிக்கலையா? சரி சரி, அவதான் பேசினா, இப்பதானே பேசினா. இன்னும் அவளுக்கு படப்படப்பு கூட அடங்கியிருக்காதேடா. கொஞ்சம் பொறுத்து. என்ன அதெல்லாம் வச்சுக்க, அதெல்லாம் முடியாது. சூட்டோட சூட காரியத்தை முடிங்க. சிலது தாண்டா சூட்டோட முடிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் ஆழப்படுத்தாம முடிக்கணும். நீ இப்படி வா சொல்ற, நீ வாயா சொல்ற. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம முருகன் கோயில்ல வள்ளி திருக்கல்யாணம் நடக்க போகுது. அதனால என்னம்மா? அது நீயே கிட்ட இருந்து செய்ய வேண்டிய காரியம். ஐயோ அம்மா, என் கல்யாணமே முடியுமான்னு தடுமாறி போய் நிக்கிறேன். கடவுள் கல்யாணத்தை முறான்னு என்கிட்ட உடனே போய் அவளை கேட்க சொல்றியே, எதுக்காக? அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கவா இல்ல விவகாரத்தை பெருசு பண்ணவா? விவகாரம் எதுக்கு நமக்குள்ள? இது சாதாரண விஷயம். அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சா போதும், அவ்வளவுதான். அந்த முடிவுக்கு நான் அவளை கொண்டு வரணும்னா இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆழ போட்டு தாண்டா செய்யணும். வெரி குட், வெரி குட். அப்படியே செய்ய. நீ பார்த்து எது வேணாலும் செய்யுமா. நீ ஏதாவது சொல்லி நான் மறுத்து பேசிருக்கா? எப்படியோ செய். நீ சாதனை சொல்லு, நான் செத்து போடுறேன். முடிவா வள்ளி எனக்கு கிடைச்சா போதும், அவ்வளவுதான். நான் நீ பெரிய மனுஷன், எது வேணாலும் செய்யலாம். நான் சின்ன பையன், ஏதோ அவசரப்பட்டு சுத்தம் ஏதோ இல்ல, இது விவகாரமே வேற. நான் இப்ப போனேன், அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அவளா அப்படி சொன்னா உங்களை பிடிக்கலன்னு இல்லம்மா, எந்த பாவியோ சொல்லி கொடுத்துதான் அப்படி சொல்லியிருக்கா. அந்த பாவிகளுக்கு என்னதான் பிரியமோ எங்களை பிரிக்கிறதுல. ஏமா இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குமா? எல்லாமே கனவா போயிடுங்கம்மா. ஆமா, வண்டி விஷயம் எல்லாம் கனவாத்தான் முடிச்சிடும். வெரி குட், வெரி குட். சொல்லிட்டே இருக்க, சரியான லட்சணத்தை வந்து இது வள்ளியம்மாளுக்கு கட்ட வேண்டிய திருமங்கல்யம் போட்டுக்கோங்க. வள்ளி, இதுவரைக்கும் தெய்வத்தை நான் மனசால கூட நினைச்சது கிடையாது. இப்ப இதயபூர்வமா நம்புறேன், பிரார்த்திக்கிறேன். இது வள்ளியம்மைக்காக செய்யப்பட்ட திருமாங்கல்யம். நித்திய சுமங்கலியான வள்ளியம்மை மேலேயே பாரத்தை போடுறேன். முருகப்பெருமானின் தர்ம பத்தினி வள்ளியம்மைக்கு மாங்கல்ய பலம் நிரந்தரம் என்பது உண்மையானால் உன்னுடைய மாங்கல்யமும் நிலைத்திருக்க. ஐயோ, என்ன காரியத்தை செஞ்சுட்டீங்க? ஐயோ, நான் என்ன செய்வேன்? என்ன எழுதுற? நாம் இருவரும் ஒரு வருடம் பிரிந்திருந்தால் என்னுடைய ஜாதகப்படி உள்ள ஆபத்து நீங்கிவிடும். ஒரு வருஷம் நாம 2 பேரும் பிரிஞ்சிருந்தா ஆபத்து நீங்கிறதுக்கு ஒரு வழி உண்டாகுமா அப்படின்னு யார் சொன்ன? அத்தை. முடியுமா? நிச்சயமா முடியாதா? என் உயிர் போயிடுமோ நினைக்கிறப்போ இது பெருசா என்ன? உன் உயிரா? அடி பாவி, அப்ப என் உயிரை பத்தி உனக்கு கவலை இல்லையா? என் உயிர் எதுன்னு தெரிஞ்சுக்காம பேசினா அப்புறம் நான் என்ன சொல்றது? என் உயிரை பத்தியோ உன் உயிரை பத்தியோ கவலை இல்லை. அம்மாவோட உயிர் தான் பெருசு. அதை நினைக்கும் போது எனக்கும் இது சர்வசாதாரணம். அம்மா, 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 வள்ளி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். இந்த ஒரு வருஷ பிரச்சனை எனக்கு சர்வசாதாரணம். ஜாதகப்படி நான் சாகரனோ பரிகாரத்தின்படி நான் பிழைக்கிறனோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. நீ என்ன சொன்ன? வள்ளிய கல்யாணம் பண்ணிக்காம அந்த ஏக்கத்திலேயே என் புள்ள அணுவணுவா சாகிறத விட
அவன் மனசுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வருஷம் இல்ல, ஒரு நிமிஷமாவது ஆனந்தமா இருந்துட்டு அமோகமா போய் சேரட்டும்னு சொன்னில்ல, அந்த தாயுள்ளத்துக்கு மரியாதை கொடுத்து சொல்றேன். உன்னுடைய நிம்மதிக்காக வள்ளியினுடைய நிழலை கூட இன்னும் ஒரு வருஷத்துக்கு மிதிக்க மாட்டேன். இது சத்தியம். செல்வா, நிம்மதியா இருக்கு. அப்படியாம்மா? இது என்கிட்ட சொல்லி என்ன பண்றது? இதுக்கு முடிவு சொல்ல வேண்டியது உங்க அத்தை தானே? நீங்களே சொல்லிடுங்கப்பா. போம்மா, நீயே போய் சொல்லு. என்னன்னா அது? உங்க மருமக என்னமோ சொல்றா. என்னம்மா? சொல்லுமா. இந்த ஒரு வருஷம் வரைக்கும் நான் அப்பா வீட்டிலே இருந்துடுறேனே. என் தங்கமே. அப்போ நான் அழிச்சிட்டு போலாம் இல்ல? என்னன்னா நீங்க நல்ல நேரம் பார்த்து அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓஹோ, அது ஒண்ணு இருக்குல்ல. ஆமா ஆமா, எல்லாம் பார்த்து செய்யுங்க. தம்பி தம்பி, என்னக்கா? உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே புரியல. எதுக்கா நன்றி? இப்படிப்பட்ட பேராபத்துல இருந்து செல்வத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி இருக்குங்கிறத ஓடி போய் கண்டுபிடிச்சிட்டு வந்தே பாரு. இதுக்கு தாண்டா கூட பிறந்த ஒருத்தன் வேணுங்கிறது. அக்கா, செல்வத்தினுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு நான் இன்னும் எந்தெந்த வழியில முயற்சி செய்துகிட்டு இருக்கேன் தெரியுமா? சிலது வெளிப்படையா சொல்ல முடியுது, சிலது சொல்லவே சங்கடமா இருக்கு. என்ன சங்கடம்? இப்ப சொல்லிருக்கான ஜோசியம் ஒரு பரிகாரம். இது ஒரு கால் பலன் கொடுக்கலாம்னு தான் சொல்றான். நிச்சயமா நிரந்தரமா இந்த ஆபத்து நீங்கணும்னா இன்னொரு வழி இருக்குங்கிறான். என்ன வழி? மாங்கல்ய பலம் உள்ள ஒரு பெண்ணை பார்த்து செல்வத்துக்கு 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நிரந்தரமா இந்த ஆபத்து நீங்கிடும் சொல்றான். இவ்வளவுதானே? செஞ்சுட்டா போச்சு. ஆஹா, என்னக்கா நீ பாட்டுக்கு சாதாரணமா சொல்லிட்ட? இதுல எவ்வளவு யோசனை பண்ண வேண்டியிருக்கு. என்ன யோசனை? முதல் பாயிண்ட் இது 2ஆம் தாரம், 2வது பாயிண்ட் முதல் தாரம் உயிரோடு இருக்கா, 3வது பாயிண்ட் முதல் தார கல்யாணத்தினால ஒரு வருஷத்துல அவன் உயிருக்கு ஆபத்துங்கிற பயங்கர நிலைமை. இப்படி இருக்கும் போது எந்த தாய் தகப்பன் பொண்ணை கொடுக்க துணிஞ்சு வருவான்? ஏன் தம்பி, உன் பொண்ணு ரத்னா ஜாதகத்தை அவர்கிட்ட காட்டுறதானே? அதெல்லாம் காட்டி வச்சக்கா. என்ன சொன்னாரு? என்ன ஜாதகம் நல்லா இருக்கு, இவ்வளவு கட்டிக்கிட்டவன் 90 வருஷம் உயிரோடு இருப்பான்னு சொன்னார். பின்ன என்னடா, அவளையே கட்டி வச்சுட்டா போச்சு. நீ இப்படி சொல்லுன்னு எனக்கு தெரியும் அக்கா. இந்த மாதிரி ஆசைக்கெல்லாம் இடம் கொடுக்காத, இதனால வீண் பழி பாவம்லாம் ஏற்படாம. என்னடா பழி? என்ன நீ பாட்டுக்கு தெரிஞ்சு பேசிக்கிட்டே இருக்க? இதனால நிச்சயமா சொல்றேன், என் பேர்ல பழி வந்தே தீரும். வரட்டுமேடா, செல்வத்தோட உயிரை காப்பாத்துறதுக்கு நீ அந்த பழியை சுமந்தப்படாதா? என்னடா டேய், கூட பிறந்தவ நீ இவ்வளவு தூரம் யோசனை பண்ணும் போது வேற எவன்டா பொண்ணு கொடுக்க போறா? அக்கா, நான் அதுக்காக சொல்ல வரல. சரி சரி, வேணாடா, விட்டுடு. அக்கா, நான் சம்மதிக்கிறேன். இவ்வளவுதானேடா, முதல்ல போய் ரத்னாவை கூட்டிட்டு வந்துரு. நான் ரத்னாவை கூட்டிட்டு வரேன். அதோட எனக்கு ஒரு யோசனை. என்னதான் நாம ஜாதகம் பரிகாரம் அப்படி செஞ்சா கூட உலக நடப்போட்டி நாம கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. என்ன செய்யணும்? இந்த ஒரு வருஷம் முடியற வரைக்கும் 24 மணி நேரமும் செல்வத்துக்கு கூடவே இருக்க முடியாத ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஒருத்தர் ஏற்பாடு பண்ணலாம்னு நினைக்கிறேன். நல்ல யோசனை, செஞ்சிரு செஞ்சிரு. சரி, முதல்ல டாக்டர் ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் போய் ரத்னாவை கூட்டிட்டு. சரி தம்பி, டாக்டர் கைராசிக்காரரா இருக்கட்டும்பா. வள்ளி வள்ளி, உங்க வீட்டுக்கார உடம்புக்கு என்ன? அவங்களுக்கு என்ன, அவங்க நல்லாதான் இருக்காங்க. நல்லா இருக்காரா? டாக்டர் ராஜா இல்ல? பெரிய டாக்டர். ஆமா, கடைசி நிமிஷத்தை தான் அவரை வரவழைப்பாங்களா? அதனால நமக்கு என்ன? அந்த டாக்டர் உங்க அத்தை வீட்டுக்கு வந்திருக்கிறத நான் பார்த்தேன். என்ன விஷயம் வேலைக்காரனை விசாரிச்சேன். உங்க வீட்டுக்கார பாக்கிறதுக்காக அவரை வரவழைச்சிருக்காங்களா? அப்பா அப்பா, டாக்டர் ராஜா இல்ல? ஆமா, பெரிய டாக்டர், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். அவர் நம்ம அத்தை வீட்டுக்கு வந்திருக்காரா? ஏன்? அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா? யாருக்கு? உங்க வீட்டுக்காரனுக்கா? ஆமாப்பா. என்னம்மா இது? அப்படி ஏதாவது இருந்தா நமக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்க மாட்டாங்களா? அவ்வளவு பெரிய டாக்டர் வரவழைச்சிருக்கும் போது நமக்கு சொல்லி அனுப்புறதுக்கு எங்கப்பா நேரம் இருக்கும்? வாங்க, என்னன்னு பா. வரேம்மா வரேன். எல்லாம் அந்த ஜோசியம் படுத்துற பாரு. டாக்டர், எனக்கு என்ன நேரமோ எந்த நிமிஷத்துலயும் என்ன நடக்குமோன்னு எங்க அம்மா பயந்துகிட்டே இருக்காங்க. அவங்க நிம்மதிக்காகவாது நீங்க இங்க இருந்துதான் தீரும். நீ சொன்னபடி நான் பயந்துகிட்டுதான்ப்பா இருக்கிறேன். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, டாக்டர் சொன்னபடி எல்லாம் நீ கேட்டுதான். ஓகே ஓகே ஓகே, இப்ப என்ன செய்யணும்? ஒண்ணும் செய்வாங்க, சும்மா படுத்துங்க. ஏன் டாக்டர்? ஜெனரல் செக்அப் பண்ண பரிகாரம் மாதிரி செக். ஆல் ரைட் ஆல் ரைட் ஆல் ரைட். எனக்கு ஒண்ணுமில்ல வள்ளி. இல்லை இல்லை, எல்லாருமா சேர்ந்து என்னை ஏமாத்துறீங்க. நான் அப்பவே சொன்னேனே இந்த பாவியை. நான் போறதா இருந்தா ஒன்னியூர்ல கூட்டிட்டு போவேன். எல்லாத்தையும் செஞ்சுட்டு பேசாம நிக்கிறியா? என்ன இது? வள்ளி வள்ளி, ஒண்ணு இல்லம்மா, டாக்டர் சும்மாதான் பரிசோதனை பண்றாங்க. எந்திரமா. பூதம் இல்ல லிங்கம், இது என்ன கிரகம்? கிரகம் இல்ல, கிரகலட்சுமி, செல்வத்தினுடைய மனைவி.
ஒண்ணுமில்ல. என்ன டாக்டர் கிரகலட்சுமி? ஒண்ணுமில்லம்மா, ஒண்ணுமில்ல. நான் சும்மா எக்ஸாம் பண்ணிருக்கேன். ஆமா சும்மா ஒண்ணும் இல்லைங்கிற பாருங்க. என்ன டாக்டர்? என்ன டாக்டர்?